Welcome to the English class, children. In our last English class, we have started the new lesson, Taking the Bully by the Horns. And today we are going to continue the same lesson, Taking the Bully by the Horns. Have you ever bullied anyone? Has anyone bullied you? நீங்கள் யாரையாவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களை யாராவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. Children who are bullied feel dejected and it's easy to see why. Nobody likes to be singled out and insulted in front of others. They can lose their confidence, feel lonely and isolated. எந்த சில்ட்ரன் எல்லாம் நம்ம புள்ளி பண்ணுறோமோ அவங்க வந்து ஒரு மாதிரி டிஜெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. டிஜெக்டட் மீன்ஸ் சேடாக இருக்கிறது, இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறது. அதனால அதே மாதிரி எந்த குழந்தையும் வந்து சிங்கிள்ட் அவுட் தனிமைப்படுத்துறத விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு குழந்தைய மட்டும் கேலியும் கிண்டலும் செஞ்சு மற்றவங்க முன்னாடி அவங்கள இன்சல்ட் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. அவங்களோட அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாமே போயிடும், ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, bullies often focus on their target appearance. Why are you so fat? Clothes. Your clothes are always so loose. Abilities. You can't even throw a ball. And family or social circle. Why do you spend so much time with those show-offs? அதாவது நம்ம வழக்கமாக புள்ளி பண்ணுறவங்க எந்தெந்த விஷயங்களை பற்றி நம்ம ஒருத்தரை கேலி கிண்டல் செய்வோன்னா வழக்கமாக அவங்களோட தோற்றம், நீ ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க, இல்லை நீ ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க, இது அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு க்ளோத்ஸ், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எப்பவும் லூஸாக இருக்குது, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளால் முடியாத சில விஷயங்கள், உன்னால் இந்த பாலை கூட போட முடியலையா, உன்னால் இது கூட செய்ய முடியலையா அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு மாதிரி கிண்டல் தான். அது கூட மற்றவங்கள ஹர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி, அந்த சோஷியல் இதை பற்றி, நீ ஏன் இவங்கக்கிட்ட பேசுகிற, இவன் கூட ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் புல்லிஸ் தான். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Sometimes such comments can affect the bullied person so much that it can even have an effect on their health and their routine. They may not feel like eating, fall sick more often, get nightmares or find it difficult to fall asleep. அதாவது இந்த மாதிரி கேலி கிண்டலுக்கு உள்ளாகிற குழந்தைங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாதிக்கப்பட்டதோட விளைவு வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய உடம்பு சரியில்லாமல் போகும், அவங்களோட ரெகுலரான ஒர்க்கை செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து சிலர் சரியாக சாப்பிட மாட்டாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லை அந்த மாதிரி வரும். நைட்டில் திடீர்னு கெட்ட கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நைட் மேர் சொல்லுவோம். அவங்க கனவு வந்து அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், தூக்கம் கெட்டு போகும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள புள்ளி பண்ணி அவங்க அது மூலியமாக ஹர்ட் ஆகுறாங்க இல்லையா, அதனால நடக்குது இது எல்லாமே. இது யூஸ்வலாக அந்த குழந்தைங்க அப்படி தனிமையில் இருக்கும்போது இதெல்லாம் தோணும், நமக்கு உடம்பு சரியில்லை, சரியாக சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை, அந்த மாதிரிலாம் தோணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, concentrating on their studies can be difficult. They can even get injured if the bully uses physical force on them. அவங்களோட படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்க இல்லையா, ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அண்டு ஒன் மோர் திங் வந்து அவங்கள புள்ளி பண்ணும்போது ஃபிசிக்கலாக யாராவது அட்டாக் பண்ணுறாங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இல்லை முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, யூ கேன் see in this picture. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபிசிக்கலாகவும் ஹர்ட் ஆகும், ஏதாவது காயம்படும், உடம்புல அடிப்படும், அந்த மாதிரியும் நடக்கலாம். Being bullied can also make them develop other problems with their own behavior. புள்ளி பண்ணுறது வந்து அவங்களுக்கு மற்ற சில பிரச்சனைகளையும் அது க்ரியேட் பண்ணலாம், அவங்களோட பிஹேவியர்லேயும் சில மாற்றங்கள் இருக்கும். They could become very withdrawn, stop talking with people around them, or they could display extreme anger suddenly. Sometimes a child who is bullied can end up bullying someone else just to feel better. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி மற்றவங்க கூட பேசுகிறதே விட்டுடுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, யார் கூடயும் பழக மாட்டாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப அதிகப்படியான கோவத்தை அவங்க பிஹேவியரில் பார்க்க முடியும், ரொம்ப கோவப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க புள்ளி பண்ணி ஹர்ட் ஆனதுனால மற்றவங்கள அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. மற்றவங்கள கிண்டல் பண்ணால் அதில் நம்மளோட ஹர்ட் ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் அவங்க புள்ளி பண்ணிருந்தனால அது மூலயமா அவங்களுக்கு ஏற்படுற பிஹேவியர் சேஞ்சஸ் தான்.
இஸ் தேர் சம்திங் யூ கேன் டூ டு ஸ்டாப் புல்லிங்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து புல்லி பண்ணுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை எதெல்லாம் நடக்குது. இனிமேல் நம்ம வந்து அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் யூ ஆர் பீயிங் புலீஸ் ஆர் இஃப் யூ நோ சம்ஒன் ஹூ இஸ் கெட்டிங் புல்லிட், த பெஸ்ட் வே டு ஸ்டாப் இட் இஸ் டு இன்ஃபார்ம் அ ரெஸ்பான்சிபிள் அடல்ட். நீங்கள் யாரையாவது புல்லி பண்ணுறத பார்க்குறீங்க, அந்த மாதிரி நடக்குதுன்னா அதை நிறுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வழி வந்து யாராவது பெரியவங்க கிட்ட உடனே போய் நீங்கள் சொல்கிறது. This can be a parent, a teacher or anyone who is in a position to do something about the problem. அந்த பெரியவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். The adult can intervene and help the child who is bullying to reflect and understand their inappropriate and unacceptable behavior. அதாவது இந்த மாதிரி புல்லி பண்ணுற சிச்சுவேஷன்ஸில் யாராவது அடல்ட்டு பெரியவங்க வந்து இன்டர்வெயின், இந்த பிரச்சனையில் தலையிடணும், இடையில் வந்து பேசணும். இந்த சைல்டு ஹூ இஸ் புல்லிங் டு ரிஃப்ளெக்ட், அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து தப்பு, நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்றதை அவங்களுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அதாவது தேர் இன்அப்ராப்ரியேட், இது வந்து சரியான காரியம் இல்லை, நீ செய்கிறது தவறுன்றத அவனுக்கு சொல்லணும். அன்அக்செப்டபிள் பிஹேவியர், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்றத அந்த அடல்ட் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் யாரையாவது ஒருத்தரை புல்லி பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். டேக்கிங் அ ஸ்டாண்ட் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் நாட் ஆல் ஆஃப் us கேன் டூ இட். But you can speak to your peers about not supporting a bully, because not participating in doing something wrong also matters. அதாவது நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கஷ்டம்தான் இதை நிறுத்துறது, ஆனால் நம்மளால் முடியும், எல்லாரும் நினச்சா செய்ய முடியும். நம்ம வந்து நம்ம கூட இருக்க அந்த சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இதை பற்றி பேசணும். பியர்ஸ் குரூப்புன்றது நம்ம ஏஜ் குரூப் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி புல்லி பண்ணுறத நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை எதுவும் ஸ்டாப் பண்ணலனாலும் அதுவும் ஒரு தப்பு தான். யாருக்கோ புல்லி பண்ணுறாங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுங்கக்கூடாது. அதனால் அதுவுமே ஒரு பெரிய தப்பு தான். யூ கேன் ஆல்சோ ஷோ யுவர் சப்போர்ட் ஃபார் த டார்கெட்டட் பர்சன் இன் ஸ்மால் வேஸ். இன்க்ளூட் தெம் இன் யுவர் கேம்ஸ், ஷேர் திங்ஸ் வித் தெம், ஸ்பீக் டு தெம் மோர், மேக் தெம் ஃபீல் இன்க்ளூடட். அதாவது யாரை ஒருத்தவங்களை தனியாக எல்லாரும் புல்லி பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்கள வந்து உங்கள் கூட விளையாட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இவங்க கூட கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க கூட பேசலாம். அவங்கள வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் வரணும். நம்ம இவங்க கூட இன்க்ளூடடாக இருக்கோம், நம்ம தனியாக லோன்லியாக இல்லைன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு வர வைக்கணும். நெக்ஸ்ட், the keyword to stop bullying is empathy. Empathy means the ability to experience the feeling of a person in a situation, not as an onlooker, but as someone who is also experiencing the situation. The more you feel for others, the less you will want to bully. இந்த புல்லிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரு கீவேர்ட் தான் வந்து எம்பத்தி. எம்பத்தி மீன்ஸ் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். மற்றவங்களோட ஃபீலிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் வந்து எம்பத்தின்னு சொல்கிறோம். நம்ம அதை வெறும் பார்த்துட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. அதை நமக்கு இந்த மாதிரி நடந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்றத நம்ம அவங்க கூட ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The more you feel for others, the less you will want to bully. நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அந்த புல்லி பண்ணுறத குறைச்சிருவீங்க, அதை மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணாமல் இருப்பீங்க. Sometimes children hesitate to speak up because of a sense of loyalty. Will complaining to an adult about peers who are bullying get them into trouble? For example, if Meena were to tell the teacher about what Ajay does to Anu, would it be wrong? சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து அவங்க வாய் திறந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு லாயலாக இருக்கணும், இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம யார் புல்லி பண்ணுறோனோ அவனுக்கு எதாவது பிரச்சனை வரும், அவன் பிரச்சனையில் மாட்டிப்பான் அப்படின்னு நினைப்பான்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெசனோட பிகினிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மீனாவை வந்து அஜய் வந்து புள்ளி பண்ணுறான்னு. அது அனு வந்து ஏன் யார்கிட்டேயும் சொல்லலை, அப்போ சொல்லியிருந்தா அது ப்ராப்ளமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. மீனா மே ஃபீல் தட் ஷீ வில் லூஸ் அஜய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், பட் ஷீ வில் ஃபீல் பெட்டர் பை டூயிங் த ரைட் திங் ஆஃப் ஸ்டாண்டிங் அப் ஃபார் அனு. மீனா என்ன நினச்சான்னா, நம்ம இதை போய் சொன்னோன்னா அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு போயிடும், நம்மக்கிட்ட அவன் பேச மாட்டான் அப்படின்னு நினச்சான். பட் அவளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, நம்ம அணு பக்கம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சிச்சுவேஷன்ஸ் விச் ரிக்வயர் இன்டர்வென்ஷன் அண்ட் தோஸ் தட் டோன்ட். நமக்கு சில பிரச்சனைகள், எந்த பிரச்சனையில் தலையிடணும், எந்த பிரச்சனையில் நம்ம தலையிடக்கூடாதுன்றது குழந்தைங்களுக்கு புரியணும். இதை நம்ம ஒருத்தவங்க கிட்ட அடல்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், இதை சொல்லக்கூடாதுன்றத குழந்தைங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரிமெம்பர், ஷி வில் ஆல்சோ பி ஹெல்பிங் அஜய். இட் இஸ் நாட் ஹெல்த்தி க்ரோயிங் அப் பீயிங் அ புல்லி அண்ட் அஜய் டு நீட்ஸ் ஹெல்ப். அவள் வந்து மீனா வந்து அஜய்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாள். அப்போ இது வந்து ஒரு நாட் த ஹெல்த்தி க்ரோயிங், இது வந்து ராங்கான டிசிஷன் இல்லையா. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கணும். இவன் பண்ணுறது தப்பு, இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், இவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது, ஒருத்தியை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணக்கூடாது, தனியாக ஒதுக்கக்கூடாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். விச் இஸ் ராங் அண்ட் விச் இஸ் ரைட், தே ஷுட் டிஃப்ரென்ஷியேட். Many schools and colleges and even workplaces have strict rules to prevent bullying, but it can still happen. நிறைய காலேஜ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி புள்ளி பண்ணுறத ஸ்ட்ரிக்டாக பண்ணக்கூடாது சொல்லி ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. ஈவன் தோ என்ன ரூல்ஸ் வந்தாலும் இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங் சம்வேர். இஃப் யூ நோட்டீஸ் இட் டேக்கிங் பிளேஸ் அரவுண்ட் யூ, மேக் ஷுர் யூ ரிப்போர்ட் இட் ஸோ இட் இஸ் ஸ்டாப்ட். You would have then contributed to a safer and more peaceful world. உங்கள் கண் எதிர்க்க எங்கேயாவது நீங்கள் அதை நடக்கிறத நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, மேக் ஷுர் தட் நீங்கள் அதை யார்கிட்டையாவது ரிப்போர்ட் பண்ணணும், அந்த புள்ளி பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன், ஒரு சேஃபராக இருக்கிறது, ஒரு அமைதியாக இருக்க பீஸ்ஃபுல்லான வேர்ல்டுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷனாக அது இருக்கும். நம்மளும் யாரையும் புள்ளி பண்ணக்கூடாது, மற்றவங்க யாரையாவது புள்ளி பண்ணுறதையும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அதை நம்ம ஸ்டாப் பண்ண பார்க்கணும். இதோட நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் சில்ட்ரன். தேங்க்யூ.